மக்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன ரெசிபின்னா, யூடியூப்பில் சர்ச் பண்ணாலும் ரொம்ப ரேரான ரெசிபி சுண்டல் குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் என்ன ஆகும், கடுகு டப்பன்னு வெடிக்கும். நான் ரெடி, நீ ரெடியான்னு கேட்கும். அதுக்கப்புறம் நம்ம அறுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தையும் பச்சை மிளகா உள்ளதுக்கு போட்டுட்டு அது பொன்னிறமாக வதங்கணும். அண்ணன் தட்டிக்கு நம்ம கரண்டி எடுத்து முன்னாடி அதை வதக்கிட்டு நம்ம அறுத்து வச்ச தக்காளி உள்ளே போடுறோம். அதுவும் அது அளவுக்கு சேம் அளவுக்கு வதக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் நம்ம என்ன பண்ணுறோம், மூடி எடுத்து மூடுறோம். இப்போ மூடியை திறந்து பார்த்தா தக்காளி வேகலை. என்ன பண்ணுறது, திருப்பியும் நம்ம தக்காளி கரண்டியை வச்சு வதக்கிட்டு மறுத்து வச்ச கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தேவையான அளவு உப்பு இது எல்லாம் போட்டு நம்ம ஹீரோ ஃபைனல் டச் சுண்டலையும் உள்ளதுக்கு போட்டு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மசாலா இதையும் போட்டுட்டு நம்ம ஏற்கனவே இந்த குழம்புக்காக வேண்டி அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், தேங்காய் அரைச்ச தேங்காவை உள்ளே போட்டுட்டு அந்த நம்ம போட்ட மசாலுக்கும் தேங்காவுக்கும் நமக்கு எவ்வளோக்கு தேவையான அளவு தண்ணி வேணுமோ, அதாவது எங்கள் வீட்டில் வந்து நானும் என் சம்சாரம் 2 பேர் தான், அந்தளவுக்கு தான் தண்ணி ஊற்றுவோம். அவங்க வீட்டில் 2 பேராக இருக்கலாம், 2 பேருக்கு பதில் 4 பேர் இருக்கலாம், 4 பேருக்கு பதில் 5 பேர் கூட இருக்கலாம், தப்பு இல்லை. கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட ஊற்றுங்க, குழம்பு டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் குறையெல்லாம் வராது. எல்லாத்தையும் தண்ணியை ஊற்றிட்டு மசால் வடை போகணும். அந்தளவுக்கு நம்ம மூடி வச்சு அதை கொதிக்கணும். நல்லா கொதிக்க வச்சுல அப்படியே நல்லா ஸ்மெல் வரும். இப்போ நம்ம ஃபைனலாக சுண்டல்